அபி என்னை விட அபி இப்போவே போயிட்டு அந்த முரளிகிருஷ்ணனை நான் உண்டு இல்லைன்னு பண்ண போகிறேன். அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருந்தால் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்பான். ஏதோ ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இங்கே மாட்டிக்கிட்ட உடனே என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறான். ஷேர் மார்க்கெட்டில் போனானா, அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ என்ன பெருசாகணும், அதாவது இங்கே வந்து இப்போ என்ன மறுபடியும் நகையை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சானா. என்னென்ன சொல்கிறான்னு பார்த்தியா, இவன் வந்து இப்போ என்ன சொல்கிறது எல்லாமே நமக்கே நல்லா இருக்கா அப்படின்றமா வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் பயங்கர கோவத்தோடு வந்து இப்போ என்ன இருந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திருன்னு வந்து இப்போ என்ன முழிக்கிறதுமா இப்படி இருந்துட்டு இருக்கு நம்ம அபி ராகவோட விஷயம். அதே மாதிரி அபி இருந்துட்டு ராகவ் கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாமே வந்து இப்போ என்ன சீக்கிரமா முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். இவ்வளோ நாள் வந்து இப்போ என்ன பொறுமையா இருந்துட்டோம், எதுக்காக நம்ம இவ்வளோ நாள் எல்லாத்துக்கும் பொறுமையா இருந்துட்டு இருக்கோம், உங்க அக்காவுக்காக தான் வந்து இப்போ என்ன பொறுமையா இருந்துட்டு இருக்கோம். அஞ்சலி அக்காவுக்கு வந்து இப்போ என்ன எதுவுமே ஆயிடக்கூடாது, அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ பொறுத்துக்கிட்டு இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இவன் என்னதான் பிளான் பண்ணட்டும், சீக்கிரமா வந்து இப்போ என்ன அவனோட கதையை முடிச்சு விட்டுடலாம், நீங்க கவலைப்படாதீங்க ராகவ், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காமாக்கிட்டு இருக்காங்க நம்ம ராகவன். நம்ம ராகவுக்கு வர்ற கோவத்துக்கு முரளிகிருஷ்ணனை அடிச்சு கொல்றது கூட வந்து தயாராக தான் இருந்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் என்ன பண்றது, தன்னோட அக்காவுக்காக எல்லாத்தையுமே பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. சரி, இப்படிலாம் போயிட்டு இருக்க சமயத்தில் இந்த முரளிகிருஷ்ணன் வந்துட்டு தப்பு மேல தப்பா பண்ணிட்டு இருக்கான். இவனை என்னதான் பண்றது, என்னதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர இதில் இருந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா சீக்கிரமா அவனுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.